வணக்கம். நான் சபரிநாதன். இது வாட்ச் டாக் த ஃபோர்த் பில்லர். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடலாமான்றதை பற்றி தான். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய கேள்விகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் நான் பேச போகிறேன். நேராக பார்த்துலாம் என்னால் எல்லா நேரமும் பார்த்து பேச முடியாது. ஸோ கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனிங்க, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே. தமிழ்நாட்டில் தொடரும் பாலியல் குற்றங்களும் அதனை சார்ந்த கொலைகளும். யார் மாற்றுவது சட்டத்தை? அரசியல்வாதிகளா அல்லது நீதித்துறையா? சட்டம் கடுமையாக இருக்கிறது எனில் ஏன் தொடர்ந்து நடக்கிறது பாலியல் குற்றங்களும் அதனை சார்ந்த கொலைகளும்? இந்த வீடியோவில் சில கேள்வி நான் உங்ககிட்ட கேட்பேன். அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அலசல் இங்கே பக்கத்தில் நான் டைம்லைன் காட்டுறேன். அது வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும், இதை பற்றின வீடியோ இருக்கும். அடுத்தது பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்ததுலேருந்து போகலாம். ஆனால் கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பாருங்கள். மார்ச் 10, 2026 செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுக்கா அருகில் இருக்கிற கொளத்தூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற வேடநத்தம்ன்ற ஒரு கிராமம், ஓகேங்களா? அங்கே மாலை 6 மணி 6லேருந்து 6 அந்த டயத்துக்குள்ள அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. கிராமம் போது வீட்டில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஸோ அவங்க வெளியே போயிருக்காங்க. சில இடத்துல இருக்கும், நான் அதை குறை சொல்லலை. சில வீடுகளில் இருக்கும், சில வீடுகளில் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 6:30 மணி போல் ஒரு 12வது வகுப்பு படிக்கிற அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதை கழிக்க வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. அரை மணி நேரம் ஆகியும் அவங்க வந்து வீடு திரும்பல. அதனால வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கள தேடி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்ட்டு தேடி இருக்காங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதனால கிராமத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இளைஞர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து அந்த தேடி இருக்காங்க. நைட் ஃபுல்லா தேடி இருக்காங்க. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இரவு ஒரு 10:30 மணி இருக்கும். பக்கத்துல இருக்கிற காவல் நிலையம் கொளத்தூர் காவல் நிலையம். அங்க வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் போயிருக்காங்க. அங்க இருக்கிற காவலர்கள் என்ன ஏதுன்னா வழக்கை பத்தி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம காலையில 10 மணி வாங்க, காலையில 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்க திரும்பி வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி இருக்காங்க, பக்கத்துல எல்லாம் தேடி இருக்காங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. என்னோட ஒரு கேள்வி, இதை சொல்றதுக்கு எதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்? பேசாம ஒரு பூட்டு போட்டு கிளம்பிடலாமே. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வரி பணம் மாதிரி மிச்சமாகுமே. காலைல 10 மணிக்கு வா, ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காலையில வா அண்ணு, இதுனா வந்து வீட்டில் ஏதாவது பொருள் மிஸ் ஆன கேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? திருட்டு கேஸ்னாலும் கூட சரி அப்போவா இப்போவான்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வருது, அதுக்கு உரிய அதிகாரிகள் இல்லைன்னா எதுக்கு சின்ன சின்ன உயர் அதிகாரிகள், ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ நைட் ஷிஃப்ட்ல இல்லை இருக்க முடியாத சுச்சுவேஷன்னா வெறும் கான்ஸ்டபிளை மட்டும் போட்டு அங்கே என்ன பண்ண போறீங்க? உங்களை அந்த ஒரு நாள் என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்களுக்கு சம்பளம் தான் தண்ட செலவு. அதே மாதிரி கொஞ்சமானாலும் கொஞ்சம் ஒருத்தங்க இந்த மாதிரி கேஸ் எடுத்துட்டு வராங்கன்னா கொஞ்சம் விசாரிக்கணும். யாரு காணாம போனா, என்ன வயசு இருக்கும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை இந்த இடத்துல எடுப்பாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளாத்திக்குளத்தில் இருக்கிற ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் எடுப்பாங்களா, அந்த ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இது யார் அந்த நேரத்தில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு எஸ்ஐயா இல்லைன்னா கான்ஸ்டபிளா, ஹெட் கான்ஸ்டபிளா, யாருன்னு தெரியல. ஒரு பிசியா, யாரா இருந்தாலும் சொல்றேன். இது வந்து ஒரு வர்றவங்க யார் மிஸ் ஆனாங்க, அவங்க வயசு என்ன, 18 வயசுக்கு மேல இருக்கவங்களா, 18 வயசு கீழே இருப்பாங்களா, அந்த கேஸ் இங்க எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, இதெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு பதட்டத்தோட வராங்கன்னும் போது இதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இது நீங்க அங்க போய் தான் பார்க்கணும், இங்க வர்றத விட நீங்க காலைல அங்க போங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்களோட அப்பா மறுநாள் 11/3/2026 காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் நிலையத்துக்கு போறாரு. எங்க கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு போறாரு. அங்க போன உடனே வயசு கம்மின்றதுனால இந்த கேஸ் இங்க விசாரிக்க மாட்டாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளாத்திக்குளத்துல இருக்கிற AWPS ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அங்க நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் நேரா வந்து பாத்தீங்கன்னா விளாத்திக்குளத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் அவங்களை காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. விளாத்திக்குளம் AWPS ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டு கேட்க அந்த அதிகாரிகள் ஏன் கொளத்தூர்ல பார்க்க மாட்டாங்களா, இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களை திருப்பி கேட்டதாகவும் அவங்கள கேஸ் எடுக்காம கொஞ்ச நேரம் அலக்கழிச்சதாகவும் சொல்றாங்க. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வழக்கை இவங்க தான் விசாரிக்கணும்னுட்டு
அவங்களுக்கு தெரியாதா? வயசு சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லி, ஏன்னா அங்க குளத்தூர்ல சொல்லி அனுப்பிச்சதுனால தான் இவங்க வந்திருப்பாங்க. இவங்க வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறதுனால, கீழே இருக்கிறதுனால எடுக்க மாட்டேன்றாங்க, நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி இருந்துமே ஏன் அங்க கேஸ் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. தினமும் அந்த ஸ்டேஷனுக்கு 20ல இருந்து 50 கேஸா ஒரு நாளைக்கு வருது. மக்களே, காசுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க மரியாதை இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இப்படிதான் இருக்கும். எனக்கு எந்த அதிகாரியும் தெரியல. இந்த மாதிரி சொல்றப்ப அந்த பெற்றோர்கள் கிட்ட, உன் பொண்ணு வேற யார் கூடயாவது ஓடி போயிருப்பா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லு, நான் பிடிச்சி கொடுக்குறேன் என்ற மாதிரி ரொம்ப கொச்சையா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் அம்மாவும் நியூஸ் மீடியால சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல என்னோட ஒரு புரிதலும் ஒரு கேள்வியும் நான் கேட்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா AWPS, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்றதுனால இங்க பெண்கள் சார்ந்த வழக்குகள் அதிகமா வரும். சரிங்களா? மிஸ் ஆயிட்டாங்க, ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் சார்ந்த வழக்குகள் இங்க நிறைய வரும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அதனாலதான் அவங்க அப்படி பேசியிருக்கலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. யார் அந்த இன்ஸ்பெக்டர், அவங்க பேர் விவரம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் அவங்கள ஒரு சாமானியனா என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க மேல எனக்கு கோவம் தான் வருது. அவங்களோட பர்சனல் லைஃப் தெரியாது. ஏன் அவங்க டென்ஷன் ஆகி இப்படி பேசுனாங்களா, இல்லை யார் பேசுனாங்கன்ற எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஏன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையில வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேலை பார்க்க முடியலன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போங்க. இப்படி வர்றவங்களுக்கு எல்லார்கிட்டையும் இப்படிதான் இவங்க பேசணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரு பார்வையை மட்டும் வச்சு நான் பார்க்குறப்போ அந்த அதிகாரிகள் மேல ஒரு சாமானியனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள திட்டணுன்ற ஒரு எண்ணமும், அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு திட்டுன்ற ஒரு எண்ணமும் தான் அதிகமாகும். அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும். இப்போ உங்களுக்கு வழக்கு வருது, நீங்க நிறைய இதுல வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகள் வரும். எல்லார்கிட்டையும் நீங்க இதே டேர்ம்ல பேசினா எப்படி? எல்லாரும் ஒரே மாதிரியான வழக்கோட வர்றது கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி 11/3 அன்னைக்கு மதியமே 11/3/26 10ஆம் தேதி நைட்டு மிஸ்ஸிங்க. 11/3/26 மதியம் சுமார் 2 மணி அளவில் அந்த 17 வயது சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா சடலமா உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போலீஸ்காரங்க எல்லாம் ஊர் மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 11/3/27 மதியம் 2 மணி வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை. அதே மாதிரி நடுவில் வந்து உயர் அதிகாரிகள் பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் பெற்றோர்களை மிரட்டினதாகவும் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அது என்னால் இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா வந்து என்கிட்ட அந்த சோர்ஸ் வந்து நான் மறுபடியும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் சொன்னதை நான் பார்த்தேன். ஓகேங்களா? அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது இது பண்ணணும், மிரட்டுறது. நானும் இந்த நிறைய கேஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராத்தல் தொழில் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம், கஞ்சா வித்தன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே ரொம்ப நாக்கு கூசுது. ஓகே, இப்போ 19/3/26 ஓகேங்களா? 10ஆம் தேதி மார்ச்சில் வந்து இது 10ஆம் தேதி நைட்டு மிஸ் ஆகுறாங்க. 11ஆம் தேதி மதியம் அவங்க உடல் கிடைக்குது. 19ஆம் தேதி 8 நாளாக அந்த 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 8 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி அலைஞ்சு காவல்துறை வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. இது வந்து இப்போதைக்கு சஸ்பெக்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் 5 பேர் மேலே இது பண்ணிட்டு இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பல விசாரணைகள் இருக்கு, நிலுவையில் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இதுல இன்னொரு கேள்வி, பல அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் வருதுன்றத கருத்துல கொண்டு இந்த குற்றவாளியை
ஏன் 8 நாளுக்குள்ள வந்த போலீஸ்க்கு மேல வந்த ப்ரெஷர், போலீஸ் மேல அரசியல்வாதிகள், பிரபலங்கள்னு சொல்லலாமா? ஓகே, ஏன்னா வந்து கொஞ்சம் பிரபலமா இருக்கிற அவங்க அரசியல்வாதிகள் சேர்த்து தான் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வரேன், அப்போவே உங்களுக்கு புரியும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க போலீஸ் மேல. ஒரு பக்கம் மேல போயிட்டு திருச்சி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அஇஅதிமுக மாணவர் அணி சார்பில் மாணவியோட ஏஐ மூலயமா உருவாக்கப்பட்ட முகத்தை போஸ்டரில் பிரிண்ட் போட்டு பேர் போட்டு ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்படி குற்றம். இது சொல்லியிருக்கிறதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்காங்கன்றதுனால முகத்தெல்லாம் காட்டக்கூடாது, பேரையும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 23 போக்சோ ஆக்ட் படி இது போன்ற செயல்கள் குற்றம் என தூத்துக்குடி எஸ்பி மதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டி வந்து சொல்லியிருக்காரு. 19ஆம் தேதி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னொன்று, எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் ஏன் இன்னும் கைது பண்ணலை என்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா என்ற ஒரு ப்ரெஷரை காவல்துறை மேலே திணிக்கிறது சரியா தப்பான்ற ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா வந்து 2 காரணம் இருக்கு. அழுத்தம் கொடுக்கலன்னா குற்றவாளியை கைது செய்ய மாட்டாங்க, அது ரொம்ப இழுத்தடிப்பாங்க. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ப்ரெஷர் கொடுக்கலன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதை வந்து நான் முழுமையாக எடுத்துக்கிறேன். என்னோட பர்சனல் அனுபவமும் இதில் இருக்குது. ஓகேங்களா? 2வது, அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறப்போ யாராவது இப்போ 5 பேர் மாட்டினாங்கல்ல, இந்த 5 பேர் மாட்டினதுல யாராவது ஒரு நிரபராதியை போட்டு மூர்க்கத்தனமாக அடித்து செய்யாத தவற ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்ததையும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதுனால இப்போதைக்கு கண்ணில் எவனோ ஒருத்த மாட்டினா அவனுக்கு உள்ளே போடணுன்ற அந்த ஒரு இதில் பல கேசஸில் நடந்திருக்கு. உங்களுக்கு இவரு சவுக்கு சங்கர், நீங்கள் அவரோட வீடியோ பழசெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா நானும் ஒரு வகையில் அவரோட ஃபாலோவர், நிறைய சேனல் பார்ப்பேன், அவரோட ஒரு ஃபாலோவரும் தான். ஸோ சொல்லியிருக்காரு, அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கால டிஎம்கே ஆட்சியில் மட்டும் கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா 21 மே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் அந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு மேக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா டிஎம்கே எலெக்ஷன்ஸ், டிஎம்கேவோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. இன்று வரைக்கும் சுமாராக குறைஞ்சபட்சம் 24 மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறதா ஹென்றி திஃபைன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. ஆகையால் காவல்துறைக்கு இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது சரியா இல்லைன்னா தவறான்றது என்னால் வந்து ஒரு 2 பக்கமும் என்னால் சார்ந்து போக முடியாது. ஓகே, 19/3/26 தூத்துக்குடி எஸ்பி மதன் அவர்கள் கொடுத்த நியூஸ் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டி, அதை வந்து ஒரு சின்ன அலசல். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு வழக்குக்காக தனிப்படை அமைச்சு 98க்கும் மேலே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை முழுமையாக வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1. 2வது, டவர் டம்ப் அனாலிசிஸ் என்ற முறையில் 2574 ஃபோன் நம்பரை ஆய்வு செஞ்சுருக்காங்க. இதுக்கும் ஒரு தனிப்படை. அனைத்து குற்ற பின்னணியுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற நபர்கள், அந்த ஏரியா பகுதியில் இருக்கிற ஆண்கள் இன்னொருத்தரை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்ற அந்த மெத்தட்லேயும் இவங்க பல தனிப்படைகளை அமைச்சு விசாரிச்சு ஒவ்வொரு ஆணையும், இப்போ ஒருத்தர்னா இன்னொருத்தர் எப்படி சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி சொல்கிறாங்க, 2 பேர் சொல்கிறதும் சிங்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இவங்க கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அந்த தனிப்படைகளை பயன்படுத்தியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. 461 இதர குற்ற செயல்களை செஞ்சவங்களை இந்த கேஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்ற வகையில் விசாரிச்சிருக்காங்க. டிஜிட்டலி அண்ட் டைரெக்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸோட டைரெக்டாகவும் விசாரிச்சிருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸோடவும் இவங்க அந்த 461 குற்ற பின்னணி இருக்கிற அந்த ஊரில் நடமாடிட்டு இருக்கிறவங்க இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இரவு பகல் பாராமல் கான்ஸ்டபிள் முதல் எஸ்ஐ வரை கொண்ட ஒரு அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அயராது உழைச்சிருக்கிறதாவும் இதில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் குறைஞ்சது 10 சிசிடிவி கேமரா நிறுவுவதற்கான வழிமுறைகளை தொடங்கி உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சிசிடிவி கேமரா பதிவு, கால் ரெக்கார்டு,
சாட்சிகள். இப்போ குற்றவாளி பொது இடத்துல பார்த்துருப்பாங்கல்ல, இப்போ ஒருத்தர் அந்த பைக்ல அவர் போறாருன்னா யாராவது ஒருத்தராவது ஒரு கண்ணில் பட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டேட்டா குற்றவாளியின் வாக்குமூலம் அடிப்படையில் அந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. இந்த இது 10 சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு பரிந்துரை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இங்கே நம்ம திருவான்மியூரில் ராமானுஜம் ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு யூட்டர்ன் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தண்ட செலவு. கிட்டத்தட்ட 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா லைன் எடுத்து விட்டு சிக்னல் போட்டுருந்தா உருப்படியாக இருந்திருக்கும். இப்பவும் போய் பாருங்க, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது முழுமையான தண்ட செலவு அது. சரிங்களா, ஜஸ்ட் கீழே லைன் இது பண்ணியிருந்தாங்கன்னா டிராஃபிக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாகவே போயிருந்திருக்கும். அந்த பணத்தை எடுத்து கூட இந்த விஷயத்துக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ணிருக்கலாம். எப்படின்னா நம்ம கட்டுற வரி பணம் எல்லாம் தமிழ்நாடு ட்ரெஷரிக்கு போகும்போது அங்கிருந்து இவங்க நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு தான் வாங்க போறாங்க. அதுக்கு சிசிடிவி கேமரா வாங்கி இன்ஸ்டால் பண்ணிருக்கலாமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 4 டிஎஸ்பி 6 இன்ஸ்பெக்டர் தலைமையில் 10 தனிப்படை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 150 போலீஸ் மொத்தமாக பயன்படுத்தியிருக்காங்க. 10 டீமாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, சவுத் ஜோன் ஐஜி 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் கேம்ப் பண்ணி வழிமுறைகளை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த 11/3 எப்போ அவங்க கேஸ் மதியானம் 2 மணிக்கு மேலே எப்போ அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்போ இருந்து இந்த 19ஆம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அந்த கிராமத்தையும் அந்த காவல் நிலையத்தையும் ஆய்வு செஞ்சு எஸ்பி மதன் அவருக்கு வந்து உதவியதாகவும் அவர் அதில் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, இந்த ஒரு வழக்குக்காக 8 நாள் தூத்துக்குடி எஸ்பி மதன் அவர் வேலை பார்த்துருக்காரு. 8 நாள் திருநெல்வேலி சரக டிஐஜி அவர் வேலை பார்த்துருக்காரு. அண்டு 3 நாள் சவுத் ஜோன் ஐஜி மிஸ்டர் அஸ்ட்ராகர்க், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அஸ்ட்ராகர்க் அவர் வந்திருக்காரு. 3 நாள் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி மிஸ்டர் டேவிட்சன் தேவாசிர்வாத், 4 டிஎஸ்பி 6 இன்ஸ்பெக்டர் 140 கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஏ ரேஞ்சில் இருக்கிற போலீஸ் டீம், இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸில் எல்லாம் மக்களோட வரி பணம் தான். எவ்வளோ செலவாயிருக்கும் இந்த ஒரு கேஸுக்காக. ஃப்யூச்சரில் ஆர்டிஐ போட்டு அப்டேட் பண்ணுற மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னோட முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கேள்வியாக இது பண்ணுறேன். பாலியல் குற்றங்கள் இந்தியாவில் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறதா? ஆம் எனில் குற்றங்களின் எண்ணிக்கை ஏன் குறையவில்லை? NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை பதிவு செஞ்சு ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா. இதோட தகவல் படி, ஏன்னா வந்து நான் ஆன்லைனில் தான் கலெக்ட் பண்ணேன், ஆர்டிஐ போட்டுலாம் எனக்கு நான் புதுசு, ஃபியூச்சரில் வந்து ஆர்டிஐலாம் போட்டு நான் இன்னும் உங்களுக்கு 100% அக்யூரஸியான டேட்டா வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஓகேங்களா. இது வந்து நான் சொல்கிற டேட்டா வந்து ஆன்லைனில் வந்த பப்ளிஷான நியூஸ்ல இருந்துலாம் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல் கிட்ட இருந்து நான் எடுத்த தகவல். ஓகேங்களா. இதோட அக்யூரசி ஒரு 90% நீங்கள் எடுத்துக்கலாம், முழுசாக நீங்கள் இது பண்ண அவசியம் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த வழக்குகள் மட்டும். ஓகேங்களா. 2021 போக்சோ கேசஸ் மட்டும் கிட்டத்தட்ட 4465 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. போக்சோ 18 வயசுக்கு கீழே, அதில் மர்டரும் இருக்கும், இல்லைன்னா ஜஸ்ட் அந்த ரேப் கேஸ் அதுவும் இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது வந்து ரேப் கேஸில் அந்த இதில் வரும். கிட்டத்தட்ட 442 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது சம்மந்தப்பட்டமா செக்ஷுவல் அசால்ட், இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்ப்போமே, இது பார்க்க சொல்ல கிட்டத்தட்ட 4907 கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு 2021. இந்திய அளவில் பார்க்க சொல்ல 4வது இடத்த பிடிச்சிருக்கு தமிழ்நாடு. ஓகேங்களா. 2022 3620 போக்சோ கேசஸும் 442 ரேப் கேசஸும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4062 கேசஸ். ஓகேங்களா. 2023 3404 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு போக்சோவில், 406 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரேப் கேஸு. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 3810 கேஸ். ஓகேங்களா. 2024 5319 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் போக்சோ மட்டும். அதுக்கப்புறம் 471 ரேப் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5790 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வந்து ஹையஸ்ட் போக்சோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆன தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில்
2011-12 வந்து போக்சோ ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து 2025க்கும் 26க்கும் தகவல் வந்து இன்னும் வரல. ஓகேங்களா, NCRB வரல. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற தகவல் படி 2024 தான் தமிழ்நாட்டில் அதிகமான போக்சோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு காரணம் கூட நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் வந்து இந்த 2024 மட்டும் இவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டில் மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 விநியோகிக்கப்பட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இதோட ஒரு தொடர் சங்கிலி ஒரு விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான போக்சோ வழக்குகள் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2023 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நிறைய இடத்த கவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது பண்ணால் ஒரு நவம்பர்லேயே நிறைய இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி பார்க்க சொல்ல 2024 மட்டும் கிட்டத்தட்ட 5319 போக்சோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா, 2025 2026 இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2025க்கான டேட்டா வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு கிளாரிட்டியும் இல்லை. அதனால நான் வந்து நோ டேட்டானே நான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் அலட்சியமாக இந்த மாதிரி காவல்துறையால் மறுக்கப்பட்ட வழக்குகள் எத்தனையோ, லஞ்சம் வாங்கி கொண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த வழக்குகள் எத்தனையோ. இது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சு ஆன வழக்கு மட்டும்தான் இவ்வளோ. ரிஜிஸ்டர் ஆகாத வழக்கு எவ்வளவோ இருக்கும். போக்சோவில் மட்டும் இவ்வளோ வருதுன்னா, இந்த அபோவ் 18+ இருக்க கேசஸ் எல்லாம் நிறைய வரும். ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பேசணும், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. இது வந்து மினிமம், நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மினிமமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்திய அளவில் பார்க்க போனால் வருஷம் குறைஞ்சது 50,000 கேஸுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பின் படி அதுக்கு மேலே தான் வந்து நிறைய ரெக்கார்டு காமிச்சுது. நான் அந்த டேட்டாவையும் இதில் எடுத்து போட்டு குழப்ப விரும்பலை. ஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து வருஷம் 50,000 கேசஸ்க்கு மேலே தான் ரிஜிஸ்டர் ஆகுது. ஓகேங்களா, எந்த ஒரு தவறும் செய்யாத முதியவர்கள் முதல் குழந்தைகள் வர என இருக்கும் பெண்களுக்கு நிகழும் பாலியல் வன்கொடுமைகளும் அதனை சார்ந்த கொலைகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. வருடம் வயது வித்தியாசம் பாராமல் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் உயிரை மாய்த்து கொண்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களே இதற்கு சாட்சியும் ஆதாரமும். மிக கடுமையான சட்டங்களை இயற்றி அதை நடைமுறைப்படுத்தப்படாமல் விட்டால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 21 படி கண்ணியமாக வாழும் உரிமை இங்கு பறிக்கப்படுகிறது. இதில் இறந்த அல்லது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21 படி அவர்களின் வாழும் உரிமை இங்கு பறிக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். பெயருக்கு தான் கட்டவிழ்க்கப்பட்டதா நீதி தேவதையின் கண்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19(1)A கீழ் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சட்டம் இங்கு சரியில்லாததால் அதனை சீர்திருத்த வேண்டிய அரசியல்வாதியும் நீதித்துறையும் காவல்துறையும் பொறுப்புடன் செயல்படாததாலும் 2024 அக்டோபர் 16 உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியின் நூலகத்தில் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்படாதவாறு நிறுவப்பட்ட சிலைக்கு கட்டிவிடுங்கள் அந்த ஒரு நீதி தேவதையின் கண்களையும். ஒரு நாட்டின் சட்ட அமைப்பும் நீதித்துறையும் வெறும் சிலை மாற்றம் போன்ற அடையாளங்களால் மட்டுமே பெருமை கொள்ளப்பட முடியாது. அந்த மாற்றங்கள் மக்களின் நிஜ வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே எனது கருத்தின் சாரம். எவர்களிடம் உள்ளது எனது கேள்விக்கு பதில்? 543 லோக்சபா எம்பிக்களிடமா, 245 ராஜ்யசபா எம்பிக்களிடமா, அல்லது இந்திய பிரதமரிடமா, உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதி அரசர்களிடமா? சிதைக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சிதைக்கப்பட போகிறது பெண்ணின் வாழ்க்கை மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தான் என்பதை நான் இங்கு காட்டமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கேள்வி 2. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 என்ன கூறுகிறது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்படி சமம் எனில் தூத்துக்குடி விளாத்திக்குளம் வழக்கிற்கு கொடுத்த அதே பங்களிப்பினை இது போன்ற பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்க முடியுமா? ஏனெனில் ஆர்டிகல் 14 படி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். கடைபிடிக்குமா தமிழக அரசும் நீதித்துறையும் காவல்துறையும்? மக்களை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 கடைபிடிக்கப்படுகிறதா இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும்? தேர்தல் வருகிறது என்ற ஒரு அரசியல் லாபம் மட்டும் காரணமாக கொண்டு வழக்கில் சிறப்பு வேகம் எடுத்தது மற்றவருக்கும் அதே வேகத்தில் வழக்கை நடத்தாதது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 மீறும் செயலா? பதிலளியுங்கள். இந்த வழக்கில் AWPS அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் புகார் கொடுக்க வந்த
வந்தவர்களை மோசமாக நடந்து கொண்டு புகாரை பதிவு செய்யாமல் மறுத்ததும் மகளை பற்றி அவதூறாக பேசி அவமதித்தும் உள்ளார். எனது கேள்வி, இதே போன்ற சூழ்நிலை சென்னை ஈசிஆர், அடையார், பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் பணக்கார குடும்பத்தில் இருந்து யாரேனும் ஒருவர் புகார் அளிக்க வந்தாலும் காவல்துறை அவர்களையும் அதே போல்தான் நடத்துமா? இது இடத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் ஏற்ப காட்டப்படும் பாகுபாடு. இதுவும் ஆர்டிகல் 14 மீறும் செயலாகவே நான் கருதுகிறேன். உங்கள் பதில் என்ன? ஓகே, மூணாவது கேள்வி. ஓகேங்களா, மக்களோட வரிப்பணம் இந்த 11/3/2026 19/3/2026 கிட்டத்தட்ட 8 நாள். இந்த 8 நாளுக்கு இந்த ஒரு கேஸ்க்காக போலீஸ் எடுத்த இவ்வளோ ஆக்ஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட மக்களோட வரிப்பணம் எவ்வளோ செலவாயிருக்கும்ட்டு சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? அமௌண்ட் வராது, பட் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மக்களோட வரிப்பணம் எவ்வளோ வீணாக இருக்கும்ன்றது ஒரு டேட்டா. ஓகேங்களா, சொல்கிறேன் பாருங்கள். தூத்துக்குடி எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சரக டிஐஜி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட 8 நாள் சம்பளம், அவங்களோட டிரைவரோட ஒரு 8 நாள் சம்பளம், இந்த 8 நாளுக்கு பயன்படுத்த ஃபியூலோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒர்க் பண்ணுற பிஏ, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஒர்க் பண்ணுறாங்க, பிஎஸ்ஓ இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமான அவங்களுக்கு பிஏ சில பேர் இருப்பாங்க, பிஎஸ்ஓ சில பேர் இருப்பாங்க. அது குவான்டிட்டி எத்தனை நம்பர்லாம் தெரியல, பட் இதெல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி டேட்டா கேதர் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ அவரோட ஒரு தூத்துக்குடி எஸ்பி அவரோட சம்பளம் 8 நாள் சம்பளம், திருநெல்வேலி சரக டிஐஜி அவரோட 8 நாள் சம்பளம், அவங்க 2 பேர் வண்டி டிரைவரோட சம்பளம் 8 நாள் சம்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளுக்கான அந்த எரிபொருள் காஸ்ட்டு, வண்டியோட இது, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ண பிஏ அண்ட் பிஎஸ்ஓ அவங்களோட சம்பளம், சியூஜி சிம்மு ரீசார்ஜ், அதுவும் நம்ம இதில் தான் நம்மளோட வரிப்பணம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர், 140 கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐல ரேஞ்சுக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு டீமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இன்ஸ்பெக்டர் அண்ட் டிஎஸ்பி இருக்காங்கல்ல, ஸோ அந்த 10 பேர், அவங்களுக்கு கார் ஓட்டுறவங்க, அவங்களுக்கு கூட ஹெல்ப் பிஏவாக இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட 8 நாள் சம்பளம், அதுக்கப்புறம் வண்டியோட எரிபொருள், இது எல்லாமே வந்து அவங்க மூவிங்க்கு இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரிப்பணம் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு எம்பி கனிமொழி அவங்க வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவோட எம்எல்ஏ வந்திருந்தாங்க, கனிமொழி அவங்க வரப்போ இவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கூட இருக்கிற பிஎஸ்ஓ, பிஏ, டிரைவர், அவங்க 2 பேரோட ஒரு நாள் சம்பளம், எம்பி எம்எல்ஏ அவங்களோட ஒரு நாள் சம்பளம், போக்குவரத்து இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டு போகிறாங்க அவங்களோட அந்த போக்குவரத்து, இது எல்லாமே வந்து நம்மளோட வரிப்பணம் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சவுத் ஜோன் ஐஜி, அதுக்கப்புறம் ஏடிஜிபி, இவங்க 3 நாள் வந்து இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஏ, அவங்களோட பிஎஸ்ஓ, அந்த இதர கூட ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவரு, அவங்களோட போக்குவரத்து செலவு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வரிப்பணம் தான். அது இல்லாமல் லேப் டெஸ்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, ஃபாரன்சிக்ஸ் டீம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும். அதுக்கு அவங்க சில பொருள் வாங்கி இது பண்ணுவாங்க, சின்ன சின்ன பொருள் தேவைப்படும்ல, ஸோ அதோட வாங்கி இது பண்ணியிருப்பாங்க அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவர் டம்ப் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி, இதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்கல்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் ஆன இன்ஸ்பெக்டருக்கும் சம்பளம் போகும், ஒரு அமௌண்ட்டுன்றது போகும், அதுவுமே நம்மளோட வரிப்பணம் தான். அந்த கிரிமினலுக்கு அவருக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து காமிக்கணும்ன்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கல்ல, அதுக்கு போக்குவரத்து செலவு, அன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டு போகிறதுக்கு கூட வந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரிப்பணம் தான். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு, தெரியாதது எவ்வளவு இருக்குமோ. இப்படி மக்களோட வரிப்பணத்தில் வீணடிக்கப்படுறதுக்கு பதிலாக சட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கலாமே. குறைஞ்சபட்சம் இந்தியாவோட கடன சுமையாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஒரே ஒரு வழக்குக்கு இப்படின்னா இவ்வளோ செலவாகுதுன்னா மற்ற இதுக்கெல்லாம் நினச்சி பாருங்களேன். ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போது எம்பி வரப்போகிறது இல்லை, எம்எல்ஏ வரப்போகிறது இல்லை, மற்றவங்க வரப்போகிறதில்ல, ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பெருசாக வந்து அவங்க ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வர்றதுக்கு, இவங்க விசாரிக்கிறதுக்கு, கோர்ட்டில் கேஸ் இது பண்ணுறதுக்கு, வக்கீலுக்குன்னு சொல்லிட்டு ஸோ சம்திங் ஏதாவது ஒரு செலவுன்றது ஒன்று பெருசாக ஆகிட்டே தானே இருக்கும். இதுக்கு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிற கேசஸோட குவான்டிட்டி குறையும்ல. ஸோ 4வது கேள்வி, சட்டமும் நீதித்துறையும். பொதுமக்கள் மற்றும் பிற துறைகளிடமிருந்து அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமையை எதிர்பார்க்கும் நீதித்துறை பொறுப்புடன் தான் செயல்படுகிறதா இருக்கிறதா?
சட்டம் இருந்தும் வருடா வருடம் வழக்குகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. இதனை கவனிப்பது நீதித்துறையின் பொறுப்பல்லவா? ஒரு சாமானிய மக்களின் ஒருவனாகிய நான் டிசிப்ளினரியை காவல்துறையிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டுமே எனில் பொறுப்புடைமையை நீதித்துறையிடம் இருந்துதானே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நீதித்துறையின் பொறுப்புடைமையா? சட்டத்தை நீங்கள் வலுப்படுத்தவும் அதனை செயல்படுத்தவும் உங்களுக்கு அதிகாரம் உள்ளதே. காவல்துறை அவர்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என சாடும் நீதியரசர்கள் அதிகாரம் இருந்தும் கண்டும் காணாமல் இருப்பதுமே ஒரு வகையில் துஷ்பிரயோகமே. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் இது சம்பந்தமாக சூமோட்டோ கேஸ் எடுக்கலாமே. ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமும் ஆர்டிகல் 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சட்டத்தை கடுமையாக்க முயற்சிக்கலாமே. இது போன்ற சட்டங்களை கடுமையாக்க குற்றம் செய்யும் நபரது தண்டனை காலத்தை உயர்த்துவது போன்ற நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்ளலாமே. அதிகாரம் இருந்தும் பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு வகையில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியே. தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரம் சலுகை அல்ல, அது உங்களது கடமை என நீதிபதிகளுக்கு நான் ஒரு இந்திய குடிமகனாக நினைவூட்ட விரும்புகிறேன். அடித்தால்தான் நகருவேன் என கழுதை இருப்பது போல யாரேனும் வந்து கூறினால்தான் நடவடிக்கை எடுப்பேன் என நீதிமன்றம் இருக்கலாமா?